ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்களே வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்திங்கன்னா sticker.ly. இதனுடைய ஆப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜஸ்லாம் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இமேஜ்லாம் கிளியர் ஆகி ஃபேஸ் மட்டும் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் நிறையா கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு எமோஜிஸ் தேவைன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டேக்ஸ் அப்படின்ற இடத்துல எதனாவது ஒரு வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ்னு கொடுங்க. நியூ பேக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் எதனாவது ஒரு நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டிக்கர் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சிம்பிள் போட்டு கீழே ஆட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லியாக சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஸ்டிக்கர் இதான். இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஸ்டிக்கராக எடிட் பண்ணலாம்.